ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் பசங்கள ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா என்னோட 2 பசங்களுமே அவங்களோட கிளாஸ் ரூம் டோர்ல போய் அவங்களோட மேம் கிட்ட இருந்து தான் நம்ம அவங்கள பிக் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேருக்குமே இன்னும் அவங்கள தனியா விடுற ஏஜ் இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க தான் லாஸ்ட் மாரி ஆயிரும். மத்த பசங்கள எல்லாருமே கூட்டிட்டு போயிருவாங்க. ஆன் டைம்ல எல்லாருமே வருவாங்க. அப்படியே பிக் பண்ணிட்டு போயிருவாங்க பசங்கள. ஸோ 1 மினிட் டிலே ஆனாலும் நம்ம தான் லாஸ்ட் மாதிரி ஆகிரும். ஸோ கிளம்பிட்டு இருக்கிறேன் நானு. பெரிய பொண்ணோட கிளாஸ்ல தான் அப்படி. சின்ன பொண்ணோட கிளாஸ்லனா பின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா? ஸோ ஒன் பை ஒன்னா எல்லாரும் கூட்டிட்டு வரப்போ கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் கியூ இருந்த மாதிரி இருக்கும். பெரிய பொண்ணோட கிளாஸ்ல அப்படி இல்ல. ஃபாஸ்ட்டா எல்லாருமே கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ லேட்டா போனாலே ஏம்மா லேட்டா வந்தீங்கன்னு கேட்பா. ஆனா டைம் பார்த்தா நான் 1 மினிட் அந்த மாரி தான் லேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் சீக்கிரமா போறோமோ, அவ்வளோ தூரம் நல்லதுன்னு ஃபாஸ்ட்டா போயிருவேன். இப்போ அவங்கள பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட் பிளேட் நான் வந்து குடுத்துட்டுருக்கிறேன். சாப்பிட்டேங்க. இனி அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கீழ போய் விளையாடிட்டு வருவாங்க. சைக்கிள் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடிட்டு வருவாங்க. அப்புறம் ஹோம்வொர்க் கொஞ்சம் இருக்கும். ஒரு ரைட்டிங் ஹோம்வொர்க் இருக்கும். ஒரு படிக்கிற ஹோம்வொர்க் மாரி இருக்கும். 2 பேருக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ அதுவும் அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. நானும் சைட் பை சைட் மாவு அரைச்சுட்டு இருக்கிறேன். மாவு அரைச்சுட்டேன்னா நம்மளுக்கு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வேற எந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலுமே எப்படினாலும் லேட் ஆயிரும். ஸோ மாவு இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸ்கூலுக்கும் சரி, அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கும் கிளம்புறதுக்கு லேட் ஆகாம இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் நாளைக்கு பசங்க எல்லாருமே அவங்களோட ஸ்கூல் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க. ஸோ லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். பேக்கு அப்புறமா எதுவுமே லஞ்ச் பாக்ஸ் எதுவுமே வேண்டான்னு எதனால எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. போகணும் நானு? இந்த வாட்டர் பாட்டில் தான் கொண்டுட்டு வரணும். அப்புறம் பேட்ஜஸ் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்கூலுக்குமே இந்த வாட்டர் பாட்டில் தான் குடுத்துருக்காங்க. ஸோ நேம் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்க அப்பா பண்ணிட்டுருக்காங்க 2 பேருக்குமே. லஞ்சுமே நம்ம வந்து ஸ்கூல் லஞ்ச் தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் லஞ்ச் பார்த்தா எல்லாமே சாண்ட்விச்சஸா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாண்ட்விச்சஸா இருந்துச்சு. அதுவும் அவங்க வந்து குடுக்குற சாண்ட்விச் வந்து நல்லா கோல்ட் சாண்ட்விச்சா இருக்கும். ஹாட் சாண்ட்விச்சா இருக்காது. ஸோ நம்ம பசங்களுக்கு பிடிக்காது அது. அதனால புக் பண்ண முடியல. எப்படினாலும் நம்ம தான் குடுத்து விடுற மாதிரி இருக்குது. நம்ம குடுத்து விடுறதா இருந்தா, ஏதாவது ராப் மாதிரி குடுத்து விட சொன்னாங்க. ஏன்னா, அவங்க சாப்பிட்டுட்டு அத டஸ்ட்பின்ல போட்டுட்டு போற மாரி இருக்கணும். அவங்க தூக்கிட்டு போற மாரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இவங்க வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரோசன் சிக்கன் நக்கட்ஸ் அந்த மாரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ, அது நாளைக்கு நம்ம பண்ணி குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, கையோடவே இன்னைக்கும் சாப்பிடுற மாரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஈவினிங் சாப்பிடுறதுக்கு. ஸோ, அத தான் பண்ண போயிட்டுருக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் தான் வாங்கிட்டு வந்தாங்க. வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் தான். இது வந்து ஜஸ்ட் நம்ம அவன்ல வச்சு எடுத்துட வேண்டியதா. ஒரு 10, 12 மினிட்ஸ் பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிரும். அந்த மாரிப்பட்ட இதுதான் ஸ்ப்ரிங் ரோல் தான். அதுதான் பண்ணிட்டுருக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் படி 10 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க ப்ரீ ஹீட் அவன்ல. ஸோ இப்போ எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது வேலைய முடிச்சுட்டு வந்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். சொல்ல பண்ணிட்டுருக்கிறேன். ஈவினிங் டீ டைம்க்கு நல்லா இருந்துச்சு. வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். அதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். டஸ்ட்பின் இப்போ தான் டஸ்ட் எல்லாமே கொண்டு போய் கீழே போட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. க்ரீன் டஸ்ட்பின் எடுக்கிற வரவங்க வந்து கொஞ்ச நாளாகவே எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மிக்சடாக போட்டுறாங்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பிளாக் டஸ்ட்பின் எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் ஓகே, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் க்ரீன் டஸ்ட்பின் எடுக்கிற வரவங்க வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அது வீக்காக சேர்ந்து நிறைய சேர்த்து வச்சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃப்ளாட்டுமே ஒன் வீக் ஒவ்வொரு ஃப்ளாட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தான் திருப்பி செப்பரேட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளாகவே அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். இப்போ தான் அது சால்வ் ஆகி கொஞ்சம் ரெகுலர் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. கரெக்டாக இதுதான் போடணும் அப்படின்னு நோட்டீஸ்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல. இப்போ எல்லாருமே கரெக்டாக போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால கரெக்டாக அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. க்ளீன் டஸ்ட்பின் தான் அந்த இஷ்யூ. பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுடுறாங்க போல். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. பிளாக் எடுக்க வரவங்க கூட ஓகே. கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்க்காம எடுத்துகிட்டு போயிடுவாங்க. க்ரீன் அப்படி இல்லை, ரொம்ப பார்ப்பாங்க. பார்த்து அப்படியே வச்சுட்டு டேக் போட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதை செப்பரேட் பண்ணால் தான் எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி டேக் ஏதாவது நோட்டீஸ் மாதிரி ஏதாவது வச்சுட்டு போயிடுவாங்க. இது கொஞ்ச நாளாகவே இப்போ நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஓகே. ஸோ டஸ்ட்பின் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. திருப்பி அதை செப்பரேட் பண்ணுறதுலாம் பெரிய வேலையாக இருக்கும். அது எல்லாரோடது மிக்ஸ் ஆயிரும். நம்ம அப்புறம் அது யாரோடது என்னன்றதை பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த விஷயத்தில் இருக்கணும். அதை பண்ணிகிட்ருக்கிறேன். அவனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்ப்ரிங் ரோல் வச்சிடலாம்.
ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. வெஜிடபிள்ஸ் தான் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டோம். அப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு பசங்கள தூங்க வைக்கிறதுக்கு வந்துட்டேன். என் சின்ன பொண்ணு இன்னும் தட்டி குடுத்து பாட்டு பாடி தான் தூங்க வைக்கணும். அது என்னவா இருந்தாலும் பரவால்ல, அம்மா கொஞ்ச நேரம் இருந்து தட்டி குடுங்க, தூங்க வைங்கன்னு தான் கூப்பிடுவா. தூக்கம் நல்லாவே வந்துட்டாலும், அம்மா வாங்க தூங்க வைங்கன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் தட்டி குடுத்தா தான் அவ தூங்குவா. பெருசு ஓகே. அவ இப்ப பழகிட்டா தூங்குறதுக்கு. கொஞ்ச நேரம் புக் ரீட் பண்ணுவா. ரீட் பண்ணிட்டு அப்படியே அவளாவே தூங்கிருவா. சில நேரத்துல தான் ரொம்ப ரேர் தான் நான் தூங்க வைக்கணும்னு கேட்கறது. மத்தபடி அவளாவே தூங்கிருவா. சின்னது அப்படி இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல அவ தூங்குறதுக்கு, அவளா தூங்குறதுக்கு. ஸோ அப்படி தட்டி குடுத்தேன்னா அப்படியே தூங்கிருவா. பெருசு வந்து இப்ப தான் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுவா. ஸோ அது அவளுக்கு ஒரு ஹேபிட் ஆயாச்சு. அதனால நாங்களும் ஏதாவது புக் ரீட் பண்ண வேற ஏதாவது புக்ஸ் இங்க வந்து நல்லாவே பழைய புக்கெல்லாம் வாங்க முடியும். பழைய புக்னா ரொம்ப பழசாலாம் இருக்காது. நல்லா தான் இருக்கும். ஆனா கம்மி ரேட்ல கிடைக்கும். ஸோ அது வாங்கி குடுத்துட்டோம்னா, அவ படிச்சுட்டு அப்படியே தூங்கிருவா. அப்புறம் எங்க செப்பல்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ் ஷூஸ் ஆகட்டும், விளையாடிட்டு வரப்போ போட்ட அந்த செப்பல்ஸ் ஆகட்டும் அங்கேயும் இங்கேயுமா கிடந்துச்சு. எல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நைட்டு ரெஸ்ட் ரூம் போகறதுக்கு எழுப்பி வந்தாங்கன்னா, தூக்க கலக்கத்துல இருப்பாங்க. கீழ விழுந்துறக்கூடாது இல்லையா தட்டி. அதனால மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா, அவங்க போக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்றதுக்காக நைட்டு பண்ணிருவேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே நம்ம போய் தூங்க வேண்டியதுதான். ஓகே எல்லாம் பண்ணியாச்சு. இனி தூங்க போறேன். குட் நைட். பாய்.